ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். 100 நாள் வேலை திட்டம் மாற்றப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு. வரும் 24ஆம் தேதி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திமுக கூட்டணி அறிவிப்பு. சென்னை அருகே பூந்தமல்லியில் மின்சார பேருந்து பணிமனை திறப்பு. 125 புதிய மின்சார பேருந்துகளின் போக்குவரத்தை தொடங்கி வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி. தமிழகத்தில் தொடங்கப்படும் புதிய பேருந்து நிலையங்களுக்கு அந்தந்த பகுதிகளின் மன்னர்கள் பெயரை சூட்ட வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வேண்டுகோள். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது செவிலியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் இந்துக்களின் உணர்வுகளை தொடர்ந்து புண்படுத்தப்படுகின்றன. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. தவிக தலைவர் விஜய் பங்கேற்கும் அடுத்த கூட்டத்தை சேலத்தில் நடத்த திட்டம். இம்மாத இறுதியில் கூட்டத்தை நடத்த கட்சி நிர்வாகிகள் மும்மரம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு. மறு தேதி குறிப்பிடாமல் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.